ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். சிவராத்திரி. சிவம் என்கின்ற வார்த்தைக்கு காரணமே இல்லாமல் பொங்குகின்ற மங்களத்தன்மை என்று பொருள். வாழ்க்கையே காரணமே இல்லாமல் பொங்குகின்ற மங்களத்தன்மைதான். நாம் எவ்வளவுதான் முயன்று எப்படியெல்லாம் குறை கண்டுபிடிக்க முயற்சித்தாலும், இது மங்களத்தன்மைதான் என்று நம்ப மறுத்தாலும், எவ்வளவுதான் எதிர்மறை எண்ணங்களால் நம்மை நாமே அழித்துக் கொள்ள துணிந்தாலும், மீண்டும் 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 வாழ்க்கை தன்னுடைய உயிர்த்தன்மையை மங்களத்தன்மைதான் என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் விழித்தெழுந்து வாழ்க்கையை அணுகுகின்றீர்கள். வாழ்க்கையின் போக்கிலே மீண்டும் மீண்டும் பல்வேறு விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒன்றாக்கி கொண்டு வாழ்க்கை அமங்கலமானது என்று எவ்வளவுதான் உங்களை நீங்களே நம்ப வைத்துக் கொண்டு
துக்கத்தை உருவாக்கி கொண்டு மீண்டும் கனவிலும் தூக்கத்திலும் ஆழ்ந்தாலும் உங்களை மறுநாள் உயிர்ப்பிற்கு கொண்டு வந்து வாழ்க்கையை வாழும் உற்சாகத்தை உங்களுக்கு தந்து வெளிப்பட வைக்கும் சக்தி சிவம். காரணமே இல்லாமல் பொங்கிக் கொண்டிருக்கின்ற மங்களத்தன்மைதான் சிவம். காரணம் இல்லாமல் பொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மங்களத்தன்மையான வாழ்க்கையை காரணம் கண்டுபிடித்து அதன் மூல காரணத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று துணிகின்ற உங்களுடைய மூளை பகுத்தறிவாகவும் உங்கள் செயல் பொருள் நோக்கிய தேடலாகவும் மாறுகின்றது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் ஆணிவேரை, மூலத்தை, காரணத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்கின்ற வெறிதான் உங்களுக்குள் அறிவாகவும் பொருளை தேடும் குணமாகவும் மலர்கின்றது. ஆனால் இந்த இரண்டாலும் வாழ்க்கையின் காரணத்தை உணர்வதே முடிவதில்லை. வாழ்க்கை காரணம் இல்லாத மங்களத்தன்மை. அதற்கு காரணம் கண்டுபிடிக்க பிரம்மாவும் விஷ்ணுவும் முயற்சித்தார்கள். அதன் அடியையும் முடியையும் கண்டறிய பிரம்மாவும் விஷ்ணுவும் முயற்சித்தார்கள். பிரம்மா கல்வி பகுத்தறிவின் வடிவம், சரஸ்வதியின் தலைவன். விஷ்ணு லக்ஷ்மியின் தலைவன், செல்வத்தின் வடிவம். செல்வம் சேர்க்கும் தேடுதலும் அறிவை சேர்க்கும் தேடுதலும் ஈசனின் சிவப்பரம்பொருளின் அடியையும் முடியையும் காண இயலவில்லை. அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் காரணத்தை தேடும் தேடுதலும் செல்வத்தினால் வாழ்க்கையை முழுமையாக்க முடியும் என்கின்ற செயல்பாடுகளும் வாழ்க்கையின் ஆதிமூலத்தை கண்டறிய உபயோகமாவதே இல்லை. வாழ்க்கை காரணம் இல்லாத பொங்குகின்ற மங்களத்தன்மை. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது மங்களத்தன்மையே. உங்களுக்கு உடல் நலம் வந்தாலும் அது மங்களத்தன்மை. உங்களுக்கு வாழ்க்கை மலர்ந்தாலும் அது மங்களத்தன்மை. ஒருவேளை மரணம் நிகழ்ந்தாலும் அதுவும் மங்களமானது, அதுவும் மங்களமானது, அதுவும் மங்களத்தன்மையே. காரணம் என்னவென்றால் மரணம் கூட உங்களுடைய அனுபவத்தின் ஆழத்தை அதிகமாக்குகின்றது. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மரணமும் உங்களுடைய அனுபவத்தை அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட உங்களை அதிகமாக்குகின்றது. எனவே எல்லை இல்லாத காரணம் இல்லாத மங்களத்தன்மை உயிர்த்தன்மையின் பொங்கி பெருகி பல்கி ஓடும் ஓட்டம்தான் சிவம். வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு பிறப்பும் உண்டு, முடிவும் உண்டு, இறப்பும் உண்டு. உதாரணத்துக்கு நம்முடைய உடல், இதற்கு பிறப்பு உண்டு, இறப்பும் உண்டு. சில விஷயங்களுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு மட்டும் உண்டு. அது என்னன்னா உங்களுடைய அஞ்ஞானம். உங்க அஞ்ஞானத்தினுடைய ஆதி மூலம் பிறப்பு எதுன்னு தேடினீங்கன்னா தெரியவே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனா அதை முடிச்சிட முடியும், அஞ்ஞானத்தை முடித்து விட முடியும். எந்த வினாடி நீங்கள் பூரண ஞானம் அடைகிறீர்களோ அந்த வினாடி அஞ்ஞானத்துக்கு அழிவு. பிறப்பு இல்லாத ஆனால் அழிவு மட்டும் உள்ள பொருள் அஞ்ஞானம். அதே போல சில விஷயங்களுக்கு பிறப்பு மட்டும் உண்டு, அழிவு கிடையாது. அது சிவத்தன்மை, ஞானம், ஆன்ம அனுபூதி. இவைகளுக்கு பிறப்பு உண்டு. இந்த வினாடி உங்களுக்குள் ஞானம் மலர்ந்து விட முடியும். இந்த வினாடி உங்களுக்குள் ஜீவன் முக்தி மலர்ந்து விட முடியும். இந்த வினாடி உங்களுக்குள் சிவத்தன்மை மலர்ந்து விட முடியும். இதற்கு பிறப்பு உண்டு, ஆனால் இறப்பே கிடையாது. சிலவற்றிற்கு பிறப்பில்லை, ஆதி இல்லை, அந்தமுண்டு. சிலவற்றிற்கு ஆதியும் உண்டு, அந்தமும் உண்டு.
சிவத்திற்கோ ஆதி மட்டும் உண்டு, அந்தம் இல்லாதது. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. நம் எல்லோருக்குள்ளும் சிவத்தன்மை மலருவதற்கான சாத்திய கூறுதான் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரி தினம் முழுமையாக சிவத்தன்மை நமக்குள் மலர்வதற்கான சாத்தியம், பாசிபிலிட்டி. காலம் கடந்த பிரபஞ்ச சக்தி, காலத்தையும் தேசத்தையும் டைமையும் ஸ்பேஸையும் கடந்த பிரபஞ்ச பேரருள், பிரபஞ்ச பெரும் சக்தி சிவம் காலம் என்கின்ற பொருளாக, தேசம் என்கின்ற பொருளாக வெளிப்பட்ட நாள்தான் இந்த சிவராத்திரி. அதனால் நம்முடைய வேத பாரம்பரியத்தின்படி நம்முடைய காலமே சிவராத்திரியிலிருந்து தான் துவங்குகின்றது. நம்முடைய எல்லா கால கணக்கீடுகளும் ஆதியில் சிவராத்திரியிலிருந்து தான் துவங்குகின்றது. சிவராத்திரி அன்று நடந்த மிகப்பெரிய 3 நிகழ்வுகள் நம்முடைய புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் குறிப்பிடப்படும் மிகப்பெரிய 3 நிகழ்வுகள். முதலாவது, காலம் கடந்த சிவப்பரம்பொருள் காலத்திற்குள் நுழைந்தது, காலத்திற்குள் மலர்ந்தது. இரண்டாவது, பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் ஏற்படும் ஐடென்டிட்டி கிரைசிஸ், அகங்கார சண்டையில் நடுவு நிலைமை செய்யவும் நல் ஞானத்தை புகட்டவும் அடிமுடி காணாத அருட்பெருஞ்சோதியாய் அண்ணாமலையான் வெளிப்பட்ட திருநாள். மூன்றாவதாக, தக்ஷ பிரஜாபதியினால் சந்திரன் சபிக்கப்பட்டு அழிவு நிலைக்கு செல்லும் பொழுது அன்னை சதிதேவியும் பக்தர்களும் உலகமும் வேண்டியதற்கு இணங்க தாமே நேரில் வந்து சந்திரனுக்கு உயிர் கொடுத்து தன் தலையில் சூடி சந்திர சூடனாக ஈசன் அருள் புரிந்த திருநாள். இந்த 3 நிகழ்வுகளுமே சிவராத்திரியை பற்றிய 3 சத்தியங்களை நமக்கு தெளிவாக புரிய வைக்கும். காலம் கடந்த, நேரம் கடந்த, தேசம் கடந்த இந்த சிவப்பரம்பொருள் காலத்திற்குள் மலர்ந்து, தேசத்திற்குள் மலர்ந்து, காலத்திற்குள்ளும் தேசத்திற்குள்ளும் சிக்கி இருக்கும் ஜீவன்களை சிவமயமாக மாற்றுவதற்காக அவதார சக்தியாக இறங்கி வந்த தினம். அறிவின் வடிவமாம் பிரம்மனும் பொருளின் வடிவமாம் விஷ்ணுவும் தங்களுடைய அகங்கார செருக்கினால் ஆடிய பொழுது அவை இரண்டினாலும்
பூரண ஞானமும் ஆதியும் அந்தமும் அறியப்படாது என்பதை உணர்த்துவதற்காக அருட்சோதி பிழம்பாக ஈசன் வெளிப்பட்ட திருநாள். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தக்ஷனின் கோபத்தினால் சபிக்கப்பட்ட சந்திரனை சாபத்திலிருந்து விடுபடுத்தி எல்லா துக்கங்கள் தோஷங்களிலிருந்தும் விடுபடுத்தி கருணாமூர்த்தியாக ஆசுதோஷனாக, ஆசுதோஷன் என்றால் மிக எளிமையாக கருணை கொண்டு விடுபவன், மிக எளிமையாக அன்பிற்காக இறங்கி விடுபவன், ஆசுதோஷனாக சந்திரனுக்கு அருள் செய்து மீண்டும் புனர்ஜென்மம் மறுவாழ்வு கொடுத்தவன். மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. சிவராத்திரி இறைவனுடைய சக்தி. நாம் எல்லோரும் அந்த சிவத்தன்மையை உணர்வதற்கான சாத்தியக்கூறு பூமியின் மீது ஆழமாகவும் வேகமாகவும் வீசக்கூடிய தினம். நாம் எல்லோரும் பூரணமான ஞானத்தன்மைக்குள் மலர்வதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கின்ற தினம். எப்படி நாம் ஒரு பாய்மரப் படகிலே சென்று கொண்டிருந்தோமானால் நமக்கு தேவையான திசையிலே காற்று வீசினால் சென்றடைய வேண்டிய இடத்தை சென்று அடைவது சுலபமோ, அதே போல இன்று ஞான நிலையை நோக்கி தியானம் செய்வதும் அந்த ஞான நிலையை சென்று அடைவதும் சுலபம். ஏனென்றால் நாம் சென்று அடைய வேண்டிய குறிக்கோளை நோக்கி பிரபஞ்சத்தின் பெரும் சக்தி வீசுகின்றது. சங்கடமோ துக்கமோ வருத்தமோ அடையாமல் எளிமையாக சிவத்தன்மையினுள் நம்மால் கரைய முடியும். ஈஸ்வரத்தன்மையுள் நம்மால் கரைய முடியும். ஈஸ்வரத்தன்மை என்றால் என்ன? ஈஸ்வரத்தன்மை என்றால் தலைமை பண்பு. ஈஸ்வரன் என்கின்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு தலைவன், உரியவன் என்று பொருள். முதலில் நம் வாழ்க்கைக்கு நாம் உரியவர்களாக மாற வேண்டும், தலைவர்களாக மாற வேண்டும். தன்னுடைய உடலிற்கும் தன்னுடைய மனதிற்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் தலைவனாக மாறாதவன் எத்துணை நபர்களுக்கும் எத்துணை சொத்துக்களுக்கும் எத்துணை நாட்டிற்கும் தலைவனாக மாறினாலும் கூட அவர்களை விட்டு துக்கம் ஒழியாது, துக்கம் அழியாது, துக்கம் கரையாது. தன் வாழ்க்கைக்கு தன் உடலுக்கு தன் மனதிற்கு ஒருவன் தலைவனாக மாறும் பொழுது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையிலே துக்கம் அழிகின்றது, துக்கம் கரைகின்றது, துக்கம் ஒழிகின்றது. முதலில் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நாம் நமக்கு ஈஸ்வரர்களாக மாற வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் தலைமைத்தன்மை மலர வேண்டும். ஈஸ்வரன் மட்டும்தான் நம்முடைய வேத பாரம்பரியத்தில் நம் எல்லோருக்கும் அத்வைத அனுபூதியை அளிக்கக்கூடிய ஒரு ஓமமானமாக பரிமாணமாக காட்டப்படுகின்றார். சிவம் அப்படிங்கிறது நமக்குள் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபூதியின் சிம்பல், ஒரு உருவகத்தன்மை.
அதனால தான் நாம் சிவோகம் என்று தியானிக்க முடிகின்றது, சொல்ல முடிகின்றது. ஆனால் நாராயணோகம் என்று சொல்வதில்லை. நானே சக்தி, நானே தேவி என்று சொல்வதில்லை. நம்முடைய வைதீக பாரம்பரியத்தை பார்த்தால் நானே நாராயணன் என்று யாரும் சொல்வதில்லை, நானே தேவி என்று யாரும் சொல்வதில்லை, நானே பிரம்மா என்று யாரும் சொல்வதில்லை. சிவன் மாத்திரம் நாமே சிவம் என்கின்ற சத்தியத்தை நமக்கு உணர்த்துகின்ற உருவகப் பொருளாகவே இருப்பதனால் சிவோகம் என்கின்ற சத்தியம் மீண்டும் 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 நம்முடைய வேத பாரம்பரியத்திலே ஒலிக்கப்படுகின்றது. நாராயணனை பொறுத்தவரை, வைஷ்ணவ வழிபாட்டை பொறுத்தவரை தாசோகம் என்று தான் சொல்ல முடியும். தாசோகம் என்றால் என்றும் நான் தாசன். துவைதம். சக்தி வழிபாட்டை பொறுத்தவரை யோகம். ஒவ்வொரு தெய்வத்தின் வழிபாடும் ஒவ்வொரு தத்துவத்தின் வெளிப்பாடு. சிவனுடைய வழிபாடு மட்டும் அத்வைத சத்தியத்தின் வெளிப்பாடு. அதனால்தான் சிவனுடைய வழிபாட்டில் மட்டும்தான் சிவோகம் என்கின்ற சத்தியம், நாமே சிவப்பரம்பொருளின் வடிவம் என்கின்ற சத்தியம் உணர்த்தப்படுகின்றது, உணரப்படுகின்றது. சிவோகம் என்கின்ற சத்தியத்தின் உணர்வு உருவக வெளிப்பாடாக சிவப்பரம்பொருள் வழிபடப்படுகின்றார். சிவம் ஒரு தத்துவத்தின் வெளிப்பாடு, கருத்தின் பூரணத்துவம். சிவம் ஒரு மிகப்பெரிய அத்வைத சத்தியம். சிவம் என்கின்ற கருத்தே, ஈஸ்வரன் என்கின்ற கருத்தே நம் எல்லோருக்குள்ளும் மலர முடியும் என்கின்ற சாத்திய கூறின் உருவக பரிமாணம்தான். சிவம் is a possibility which can happen in all of us. He is not just a deity. He is a philosophical representation of possibility which can happen in all of us. ஒரு அருமையான நடந்த ஒரு நிகழ்வு. வாரணாசியிலே ஒரு மிகப்பெரிய ஞானி, அவதார புருஷர் திரைலிங்க சுவாமிகள் என்கின்ற அவதார புருஷர் தமிழ்நாட்டிலே பிறந்து ஆந்திராவிலே வளர்ந்து வாரணாசியிலே வாழ்ந்து வந்தார். அதனால்தான் அவருக்கு திரைலிங்க சுவாமிகள் என்ற பெயர். ஆந்திராவிலே இருந்து வந்தவர் என்பதனால் ஆந்திராவிற்கு திரைலிங்க தேசம் என்று பெயர் உண்டு. அதுதான் மருவி பிற்காலத்தில் தெலுங்க தேசமாக மாறியது. 12 ஜோதிர்லிங்கங்களிலே 3 லிங்கங்கள் ஆந்திர பிரதேசத்தில் இருப்பதனால் திரைலிங்க தேசம் என்று அதற்கு பெயர். அது மருவி தெலுங்க தேசமானது. ஆந்திராவிலிருந்து சென்றவர் என்பதனால் திரைலிங்க சுவாமிகள் என்று அவருக்கு பெயர். ஒரு நாள் அவர் காசியிலே ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தார். சில பண்டிதர்கள் அவரை கேலி செய்வதற்காக அவரிடம் வந்து சத்தியம் என்ன, தத்துவம் என்ன, சாமிக்கு ஒன்றும் தெரியாததால் மௌனமாயிருக்கிறதோ என்றெல்லாம் கேலி பேசினார்கள். திரைலிங்க சுவாமி அமைதியோடு அமர்ந்திருந்தார். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், நாளை வா, எழுதி காட்டுகிறேன். பண்டிதர்களும் போய்விட்டார்கள். மறுநாள் வந்தார்கள். அந்த இடத்திலே சுவாமிகள் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சோகம் என்று எழுதி வைத்திருந்தார். சோகம் என்றால் நாமே அது. மொத்த ஆன்ம ஞானத்தின் சாரத்தையும் ஒரே ஒரு வார்த்தையாக சோ ஹம். ஹம் என்றால் நாம், சோ என்றால் அது, நாமே அது என்று பொருள்படும்படியாக சோகம் என்று சுவற்றில் எழுதி வைத்துவிட்டு மறைந்திருந்தார். ஆனால் அந்த பண்டிதர்களோ இவரை கேலி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த சோகம் என்கின்ற வார்த்தைகளுக்கு முன்பாக தா என்கின்ற வார்த்தையை போட்டுவிட்டு தாசோகம், நாம் என்றுமே இறைவனாக மாற முடியாது, அவருடைய தாசர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று தாசோகம் என்ற வார்த்தை, தா என்கின்ற எழுத்தை சேர்த்து எழுதிவிட்டு சென்று விடுகின்றார்கள். திரைலிங்க சுவாமியோடு வாதம் செய்வதற்காக, அவதூறு செய்வதற்காக,
தத்துவ விதண்டாவாதம் செய்வதற்காக அதை எழுதிவிட்டு ஓடிவிடுகின்றார்கள். உண்மையில் நாம் இறைவனுக்கு அடிமை என்கின்ற அனுபூதி கூட சத்தியமாக நமக்குள் மலர்ந்திருக்குமானால் அந்த பூரண சரணாகதியினாலேயே நாம் இறைவனோடு ஒன்றுபட்டு விடுவோம். அதனாலதான் பூரணமான சரணாகதியை உணர்ந்த கோபியர்கள் தன்னை கிருஷ்ணனாகவே உணர்ந்தார்கள். ஆனால் இந்த பண்டிதர்கள் பூரண சரணாகதியையும் உணரவில்லை. கேலி செய்வதற்காகவும் வம்பு செய்வதற்காகவும் மட்டுமே இதை செய்தார்கள். உடனே ஒரு மூலையிலிருந்து குரல் கேட்டது, நாளை வாருங்கள், இந்த தாசோகத்திற்கு விடை சொல்லுகிறேன் என்று. சுற்றி பார்த்தால் திரைலிங்க சுவாமிகள் இல்லை, ஆனால் குரல் மட்டும் கேட்டது. பண்டிதர்கள் சென்று விட்டார்கள். மறுநாள் வரும்பொழுது திரைலிங்க சுவாமி தாசோகம் என்கின்ற வார்த்தைக்கு முன்பாக சா என்கின்ற எழுத்தை சேர்த்திருந்தார். சதாசோகம் என்று மாறியிருந்தது. எப்போதும் நானே அது. சோகம் தாசோகமாக மாற முயற்சித்தாலும் தாசோகம் சதாசோகமாக பரிமலர்த்தது. சிவம் நமக்குள் நடைபெறக்கூடிய சாத்தியம் இருக்கின்ற அனுபூதியின் உருவகத்தன்மை, பரிமாணம், the possibility which can happen in all of us is சிவம். நம் எல்லோருக்குள்ளும் முதலில் மலர வேண்டியது நம் வாழ்க்கைக்கு நாமே தலைவனாக, நம் உடலுக்கு நாமே தலைவனாக, நம் மனதிற்கு நாமே தலைவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரத்தன்மை. அதற்கு பிறகு இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் மையமாக நம்மை உணரக்கூடிய சிவத்தன்மை நமக்குள் மலரும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது உங்களுக்குள் ஈஸ்வரத்தன்மை மலர்கிறதோ அப்பொழுதுதான் சிவத்தன்மை மலர்வதற்கான சாத்தியம் அங்கு நிகழ்கின்றது. ஈஸ்வரத்தன்மை எப்போ மலரும்னா, நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்கு தலைவன் என்று உணரும் பொழுது, உங்கள் மனமும் உடலும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுதுதான் ஈஸ்வரத்தன்மை உங்களுக்குள் மலர்கின்றது. ஈஸ்வரத்தன்மை மலரத் துவங்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தலைவன் என்கின்ற உணர்வு உங்களுக்குள் ஆழமாக வரும் பொழுதுதான் எதையும் யாரையும் சபிக்கின்ற, குறை கூறுகின்ற, வேறு எதனாலாவது நமக்குள் ஏதாவது துக்கம் வந்துவிடுமோ என்கின்ற மூட நம்பிக்கை மறையும். அது மறையும் பொழுது மட்டும்தான் பிரபஞ்சமே மிகப்பெரிய மங்களத்தன்மை என்கின்ற உணர்வு உங்களுக்குள் மலரும். ஈஸ்வரத்தன்மை நமக்குள்ள மலரல்னா, நீங்க எவ்வளவு பொருட்களை உங்களுடையதாக மாற்றி இருந்தாலும் வாழ்வு மலராது. ஆழமா பாருங்க, எத்தனையோ பாடுபட்டு கேடித்தனமெல்லாம் செய்து கோடிகளை சேர்த்து பெரிய வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம்னு நினைச்சு கிரகப்பிரவேசமும் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வீட்டை கட்டும் பொழுது என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? இந்த வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது என் வாழ்க்கை எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், எனக்கு என்ன இனிமையாக இருக்கும் அப்படின்னு என்னென்னவோ கற்பனை பண்ணி கிரகப்பிரவேசத்து வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த செயலை செய்யும் பொழுது ஒன்றும் வேணாம், வரவேண்டிய விருந்தாளில யாராவது ஒருத்தர் வரலினாலோ, இல்லை வந்த விருந்தாளில யாராவது ஒருத்தர் ஒரு சுடு சொல்லை எரிந்தாலோ போதும், அந்த மொத்த நிகழ்வுமே உங்களுக்கு துக்கமாக மாறிவிடும். ஒரு வீட்டுக்கு ஈஸ்வரனாக மாறினாலும் உங்கள் மன கூட்டுக்கு ஈஸ்வரனாக மாறாதவரை நிம்மதி இல்லை. வீட்டுக்கல்ல, ஒரு நாட்டுக்கே ஈஸ்வரனாக மாறினாலும் மன கூட்டுக்கு ஈஸ்வரனாய் மாறாதவரை நிம்மதி இல்லை. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது.
தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. முதலில் வரவேண்டிய ஈஸ்வர தன்மை நம்முடைய உடல் மீதும் மனம் மீதும் எப்போ ஆழமான ஈஸ்வரத்தன்மை நம் உடல் மீதும் மனம் மீதும் நமக்கு நிகழ்கிறதோ அப்பொழுதே இந்த பிரபஞ்சம் முழுமைக்குமான மூல ரகசியம், ஆதி ரகசியம், தெய்வ ரகசியம் நமக்கு புரிபடும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அசைந்து கொண்டே இருக்கின்ற கண்ணை வைத்து நடக்கின்ற நிகழ்வுகளை தெளிவாக பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு உங்க கண்ணை அசைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதை தெளிவா பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி உங்க மனம் அசைஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா உங்க முன்னாடி இருக்கிற பிரபஞ்சத்தின் சத்தியம் தெளிவாக தெரியாது. உங்கள் உள்ளிருக்கின்ற இறை உணர்வின் உண்மை தெளிவாக தெரியாது. கண் ஸ்திரமானால்தான் உங்கள் முன்னால் இருக்கின்ற விஷயம் புரியும். மனம் அமைதி அடைந்தால்தான் உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற சத்தியம் புரியும். உங்களுக்குள் ஈஸ்வரத்தன்மை வரும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே தலைவன் என்று புரியும் பொழுதுதான் மிகப்பெரிய தெய்வ ரகசியம் உங்களுக்குள் அனுபவமாக மாறும். அந்த தெய்வ ரகசியம் என்னன்னா, நடப்பது எல்லாமே மங்களத்தன்மை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு நான் சொல்லல. நன்மைங்கிற வார்த்தை ரொம்ப சீப்பான வார்த்தை, ரொம்ப சின்ன வார்த்தை. நடப்பவை எல்லாம் நன்மைக்கேன்னு நான் சொன்னேன்னா உடனே நீங்க நினைப்பீங்க, எனக்கு வந்திருக்கிற வியாதி எப்படி நன்மையா இருக்க முடியும்? எனக்கு வந்திருக்கிற ஏழ்மை எப்படி நன்மையா இருக்க முடியும்? எனக்கு வந்திருக்கிற அவமானம் எப்படி நன்மையா இருக்க முடியும்? கேட்போம். நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்ற வார்த்தையை நான் சொல்லல, நடப்பது எல்லாம் மங்களத்தன்மையே என்று சொல்லுகின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அச்சாணியாக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட அகங்காரத்தை வைத்துக்கொண்டு இயக்குகின்ற வரை உங்கள் வாழ்க்கை செக்கு மாடு போலதான் இருக்கும். செக்கு மாடு பார்த்திருக்கீங்களா? கிராமங்கள்ல செக்குல அந்த மாட்டை பூட்டி விட்டு கோலிலே ஒரு மாட்டோட கொம்பிலே ஒரு கோலை கட்டி அகத்திக்கீரையை தொங்க விட்டு விடுவார்கள். அந்த மாடோ கீரை முன்னால் இருக்கிறது என்று நினைத்து அந்த கீரையை பறிப்பதற்காக எட்டி எட்டி குதித்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கும். கடைசி வரை அந்த மாட்டுக்கு கீரை கிடைப்பதே இல்லை. ஆனால் செக்கு சுற்றி இந்த மாடு வேலையை செய்து தலைவனுக்கு எண்ணெயையும் பிண்ணாக்கையும் எடுத்து கொடுத்து விடுகின்றது. உங்கள் வாழ்க்கையிலும் பல பேர் உங்களுக்கு உங்கள் கொம்பிலே கோலை கட்டி அகத்திக்கீரையை தொங்கவிட்டிருக்கிறார்கள். இதுதான் சுகம் என்றும், இதுதான் வாழ்க்கை என்றும், இதுதான் உண்மை என்றும் உங்கள் கொம்பிலே கட்டப்பட்டிருக்கும் கோலிலே தொங்கிக் கொண்டிருக்கும் அகத்திக்கீரையை பறிப்பதற்காக எட்டி எட்டி ஓடுவீர்கள். கடைசி வரை அகத்திக்கீரை உங்களுக்கு பிடிபடுவதே இல்லை. ஆனால் அதற்குள் யாருக்கோ எண்ணெயையும் பிண்ணாக்கையும் நீங்கள் சமைத்து கொடுத்து விட்டீர்கள், அரைத்து கொடுத்து விட்டீர்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கோ எண்ணெயையும் புண்ணாக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கும், அரைத்து கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முழுமைத்தன்மையை அடைய முடியும்? சாத்தியமில்லாதது. முதலில் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தலைவன் என்பதை உணருங்கள். செக்குல சுத்திட்டே இருக்கிற மாட்டுனால உண்மையை உணர முடிவதில்லை, உண்மையை காண முடிவதில்லை, உண்மையை நேர்கொள்ள முடிவதில்லை. அதே மாதிரி
நம் வாழ்க்கைக்கு நாம் தலைவனாக மாறாமல் செக்கு மாட்டைப் போல் சுற்றி கொண்டே வரும் பொழுது நம் வாழ்க்கை நமக்கு முழுமையாக புரிபடுவதில்லை. உங்களுடைய தனிப்பட்ட குறுகிய அகங்காரத்தை அச்சாணியாக வைத்து நீங்கள் வாழ்க்கையை நோக்குகின்ற வரை நடப்பது எல்லாம் மங்களத்தன்மையே என்கின்ற சிவ சத்தியம் உங்களுக்கு புரிவதில்லை. உங்களுடைய தனி ஜீவனை அச்சாணியாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய அகங்காரத்தை வேறறுத்தீர்களானால், எண்ணப்போக்கை மென்டல் பேட்டனை உடைத்தீர்களானால் கொஞ்சம் சற்றே தள்ளி நின்று பார்த்தீர்களானால் மிக தெளிவாக புரியும். நடப்பது எல்லாமே மங்களத்தன்மை. உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வியாதி கூட, அவதூறு கூட, துக்கம் கூட உங்களுக்குள் புதைந்திருக்கின்ற, நீங்களாகவே என்னதான் பாடுபட்டாலும் வெளிக்கொணர முடியாத ஏதோ ஒரு சக்தியை தட்டி எழுப்புகின்ற இறைவனின் குரல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். என் மீது வாரி எறியப்பட்ட சேரும் அவமானமும் தூற்றுதலும் கடைசியில் எனக்கே தெரியாமல் எனக்குள் ஒளிந்திருந்த பல்வேறு தெய்வ பரிணாமங்களை எனக்கே உணர வைத்த மிகப்பெரிய தெய்வத்தின் குரலாகத்தான் நான் அனுபவபூர்வமாக உணர்கின்றேன். அதன் வெளிப்பாடு என்னுடைய செயல்களிலும் என்னை சுற்றி நடக்கும் செயல்பாடுகளிலும் மிக தெளிவாக நடைபெறுவதை அனுபவபூர்வமாக காண்கின்றேன். ஆழ்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள். நடப்பது எல்லாமே சிவமயமானது. முதலில் உங்களுக்குள் ஈஸ்வரத்தன்மை எனும் தன் வாழ்க்கைக்கு தானே பொறுப்பு என்கின்ற தலைமை பண்பு மலரும் பொழுது உங்களுடைய கண்களை அசைத்து கொண்டே இருப்பதன் மூலமாக பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாமல் இருக்கின்ற குணம் அழியும். இப்போ எப்படி கண்ணை அசைச்சுக்கிட்டே இருந்தால் வெளியில் இருக்கிற பொருட்கள் தெளிவாக தெரியாதோ, அந்த மாதிரி மனம் அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் உள்ள இருக்கிற சத்தியம் தெளிவாக தெரியாது. அந்த மனம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறது காரணம் நம்மை தவிர மற்ற எல்லாவற்றின் மீதும் இருக்கும் வெறுப்பு. நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீர்களானால் ஈஸ்வர தன்மை உங்களுக்குள் மலராமல் இருப்பதற்கான ஒரே காரணம் உங்களை தவிர எல்லாத்து மேலேயும் வெறுப்பு இருக்கும். உங்களுக்கு இருக்கின்ற குறைத்தன்மைக்கு உங்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் காரணமாக சொல்வீர்கள். இது காரணம், இது காரணம், இது காரணம், இது காரணம், இது காரணம், இவர் காரணம் என்று எல்லாவற்றையும் காரணமாக்குவீர்கள். ஆனால் எது காரணமோ அதை விட்டு விடுவீர்கள். அதுதான் உங்களுக்குள் ஈஸ்வரத்தன்மை மலராமல் இருப்பதற்கான முதற்காரணம். நமக்குள் திரும்பி எதுவும் காரணம் அல்ல, நானே பொறுப்பு. வாழ்க்கையின் சுகமாகட்டும் துக்கமாகட்டும் அவைகளுக்கு நானே பொறுப்பு என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உணர்வோடு உங்களையும் வாழ்க்கையையும் பார்க்க துவங்கும் பொழுது உங்களுக்குள் பரிமளிக்கும், உங்களுக்குள் மலரும், உங்களுக்குள் பொங்கும் தெளிவுதான் சிவம். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः
या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्तः. நம்ம பிரச்சனையே என்னன்னா, நம்ம முகம் கண்ணாடியில் தெரியலைன்னா, கண்ணாடியில் சரியா இல்லைன்னா, உண்மையில் அழுக்கு நம்ம முகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம கண்ணாடியை மட்டுமே தொடச்சிட்டு இருக்கிறோம். எத்துணை மணி நேரம் கண்ணாடியை மட்டுமே தொடச்சிங்கன்னாலும் தீர்வு வராது. காரணம் என்னன்னா, அழுக்கு முகத்தில் இருக்கு. முகத்தையும் துடையுங்கள். வெறும் கண்ணாடியை மட்டும் துடைப்பதை விட்டுவிட்டு உங்கள் முகத்தையும் துடைக்க துவங்குங்கள். வெறும் கண்ணாடியை எத்தனை மணி நேரம் துடைத்தாலும் அது முகத்தில் இருக்கும் அழுக்கை எடுப்பதில்லை. நீங்க சொல்லலாம், இல்ல தொடன்னு நான் 2 மணி நேரம் துடைச்சேன் சாமி. எதப்பா துடைச்ச? அழுக்கு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை எத்துணை மணி நேரம் துடைத்தாலும் உங்களுடைய காலமும் நேரமும் சக்தியும் வாழ்வும் தான் விரயமாகிறதே தவிர உண்மை உணரப்படுவதில்லை. அதனால் இந்த சிவராத்திரி அன்று இந்த ஒரே ஒரு சத்தியத்தை, தெய்வ ரகசியத்தை சிவப்பிரசாதமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சிவப்பிரசாதம் என்பது சிவத்தன்மையை உணர்வது. உண்மையான சிவனுடைய பிரசாதம் சிவத்தன்மையை உணருவது. சிவத்தன்மை நமக்குள் உணரப்படும் பொழுது, சிவத்தன்மை நமக்குள் அனுபூதியாக மாறும் பொழுது, சிவத்தன்மை நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக மாறும் பொழுது சிவப்பிரசாதம் நமக்குள் மலர்கின்றது. சிவோகம் என்கின்ற அனுபூதி நமக்குள் நிகழ்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஈஸ்வரத்தன்மை சிவத்தன்மையை மலர வைக்கும். சிவத்தன்மை மலர வேண்டுமானால் ஈஸ்வரத்தன்மை மலர்ந்தே ஆக வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய உடலிற்கும் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய உணர்விற்கும் தலைவனாக மாறாமல், நம்முடைய உடலிற்கும் மனதிற்கும் உணர்விற்கும் ஈஸ்வரனாக மாறாமல், மற்ற எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரனாக மாறுவதற்காக, சில 1000 ஏக்கர் நிலத்திற்கு ஈஸ்வரனாக மாறுவதற்காக, சில 100 கோடி பணத்திற்கு ஈஸ்வரனாக மாறுவதற்காக, சில பேருக்கு ஈஸ்வரனாக மாறுவதற்காக, சில அதிகாரங்களுக்கு ஈஸ்வரனாக மாறுவதற்காக நம் வாழ்க்கையை செலவிடுவதனால்தான் உண்மையான ஈஸ்வர பதவியின் சத்தியம் புரியாமலேயே அந்தோ வாழ்க்கையை இழந்து விடுகின்றோம். வாழ்க்கை அழிந்து விடுகின்றது. முதலில் அடைய வேண்டிய ஈஸ்வர பதவி தன்னுடைய உடலிற்கும் மனதிற்கும் தலைவனாக மாறுவது, தன்னுடைய உடலிற்கும் மனதிற்கும் உணர்விற்கும் தலைவனாக மாறுவது. தன்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் உணர்விற்கும் தலைவனாக மாறாமல் வேறு எதற்கு தலைவனாக மாறினாலும் நம் வாழ்க்கை முழுமை அடைவதில்லை, முழுமையை நமக்கு உணர்த்துவதும் இல்லை. ஒரே ஒரு சின்ன மாறுதல் தான் நம்முடைய சிந்தனை ஓட்டத்தில் செய்யப்பட வேண்டும். நான் என்கின்ற நம்முடைய மிக குறுகிய அகங்காரத்திலிருந்து நம்முடைய சிந்தனை மையத்தை எடுத்து, அதாவது எதை நீங்க அச்சாணியா வச்சு சிந்திக்கிறீங்களோ அந்த அச்சாணி நான் 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 என்கின்ற குறுகிய எண்ணமாக இல்லாமல், இந்த பிரபஞ்சம் மங்களமானது, இந்த பிரபஞ்சம் காரணமே இல்லாத ஆனந்தமயமானது,
என்கின்ற சத்தியத்தை சார்ந்து சிந்திக்க துவங்கினீர்களானால் போதுமானது. சிவத்தை அறிவின் வடிவமான பிரம்மனாலும் பொருளின் வடிவமான விஷ்ணுவாலும் அடியையோ முடியையோ தேடி கண்டு அடைய முடியாது. பகுத்தறிவாலும் பணத்தாலும் பரத்தை உணர முடிவதில்லை. இவை இரண்டையும் தாண்டி ஆழமான பக்தியினால் மட்டும்தான், சரணாகதியால் மட்டும்தான் சிவம் உணரப்படுகின்றது. சிவம் சக்திக்கு அசைவதல்ல, பக்திக்கு மட்டுமே அசையும். இந்த வாழ்க்கைதான் சிவம். உங்களுடைய வாழ்க்கைதான் சிவம். இந்த வாழ்க்கையிலே வெறும் பகுத்தறிவாலோ வெறும் பணத்தாலோ அதனுடைய எல்லையை நீங்கள் கண்டுவிடுவதில்லை, கண்டுவிடுவது சாத்தியமும் இல்லை. வெறும் பணத்தாலோ வெறும் பட்டறிவாலோ அதன் எல்லை உணரப்படாதது. வாழ்க்கையின் எல்லையை உணர்வதற்கான ஒரே வழி நான் 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 என்கின்ற குறுகிய எண்ண ஓட்டத்தை சார்ந்து சிந்திப்பதை விட்டுவிட்டு பிரபஞ்சமே மிகப்பெரிய ஆனந்தமயமானது என்கின்ற சத்தியத்தை சார்ந்து சிந்தியுங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆழமான இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். நான் நான் நான்ற மையத்தை வச்சு நீங்க சிந்திச்சுட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் துக்கத்திற்கு எல்லை வருவதே இல்லை. உங்கள் துக்கம் முடிவதே இல்லை. உங்கள் சஞ்சித கருமம் சாய்வதே இல்லை. சஞ்சித கருமம் சாய்வதற்கான ஒரே வழி இந்த வாழ்க்கையே சிவமயமானது. என்ன நடந்தாலும் அது மங்களமயமானது. என்ன நடந்தாலும் அது ஆனந்தமயமானது. இதை அடிப்படையாக வைத்து உங்களுடைய எல்லா எண்ண ஓட்டங்களையும் சீராக்குங்கள், நேராக்குங்கள். உங்கள் வாழ்க்கையே சிவன் அமர்ந்து உருண்டு ஓடும் தேராக மாறிவிடும். நம்முடைய சிந்தனை ரெண்டு விதத்தில் தான் இருக்க முடியுங்க. ஒன்று, நான் நான் நான்கிற அந்த குறுகிய மனப்பான்மை சார்ந்தது. இல்லை, இந்த பிரபஞ்சமே மிகப்பெரிய மங்களத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற பரந்த மனப்பான்மை சார்ந்தது. இந்த ரெண்டுத்தில் நீங்க எதையாவது ஒன்று தான் நம்ப முடியும். நான் நான் நான்கிற குறுகிய அகங்காரத்தை நம்பும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? அந்த அகங்காரத்தை தவிர மீது எல்லாமே தப்பானதுன்னு தோணும். ஆனா அந்த அகங்காரம் மட்டும் சரியானதுன்னே தோணும். இல்ல இல்ல, அது சரிதான், இதெல்லாம் தான் தவறு. ஆனால் எப்பொழுது இந்த பிரபஞ்ச பெருரகசியம், தேவ ரகசியம், தெய்வ ரகசியம் உங்களுக்குள் புரிந்து அது சார்ந்து உங்கள் சிந்தனை ஓடத் துவங்குகிறதோ அப்பொழுதே உங்கள் வாழ்க்கை ஈஸ்வரத் தன்மையிலே, சிவத்தன்மையிலே நிறைந்துவிடும். அந்த தேவ ரகசியம் என்னவென்றால், பிரபஞ்சம் முழுவதும் காரணம் இல்லாத மங்களத்தன்மை. உங்களுக்குள் நிகழும் உடல் நலமும் மங்களம், உங்களுக்குள் நிகழும் வியாதியும் மங்களம், உங்களுக்கு நிகழும் வாழ்க்கையும் மங்களம், உங்களுக்குள் நிகழும் மரணமும் மங்களம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்குள் நடந்த ஒரு அனுபவத்திலிருந்து ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சின்ன வயசுல என்னுடைய யோக ஆச்சாரியர் எனக்கு பல்வேறு விதமான யோகங்களையும் தியானங்களையும் தொடர்ந்து பயிற்சி செய்ய வைத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார். அப்பா, உனக்கு எக்காலத்திலும் எந்த வலியும் இருக்காது, உன் மரணம் கூட உனக்கு எந்த விதமான வலியோ துக்கமோ கொடுக்காமல் நிகழும். அவர் கொடுத்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது. எனக்குள்ள ஆழமான ஒரு நம்பிக்கை மலர்ந்தது. நமக்கு எக்காலத்திலும் வலியோ வேதனையோ இருக்காது. பெரிய நம்பிக்கை வந்தது. உண்மை. ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு நடந்தது. சில மாதங்களுக்கு முன்பு
இந்த வலது கையிலே முறிவு ஏற்பட்டு சர்ஜரி பண்ணும், அறுவை சிகிச்சை செய்தார்கள். காலையில் 7 மணிக்கு முறிவு நடந்தது, 2:30 மணிக்கு தான் அறுவை சிகிச்சை ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் எந்த பெயின் கில்லரோ, அதாவது வலி நீக்கிகளோ இல்லை அனஸ்டிஷியாவோ எந்த விதமான மெடிசனும் எடுத்துக்கல, சுத்தமாக வலி இல்லை. சர்ஜரி முடிஞ்ச உடனேயும் அதுக்கப்புறம் எந்த பெயின் கில்லரோ எந்த விதமான வலி நீக்கும் மருந்து கூட எடுத்துக்கல, ஏன்னா வலியே இல்லை. இந்த அனுபவம் நடந்த பிறகு எனக்குள் ஒரு கலைக்க முடியாத, அசைக்க முடியாத ஆனந்தம். உண்மையிலேயே சொல்றேன், ஏன்னா அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அந்த வரம் உண்மையிலேயே பலிக்கிறது என்று அனுபவபூர்வமாக தெரிந்து விட்டது. அதுக்கப்புறம் எனக்கு வந்த ஒரு தெளிவு, காட், ஆனந்தம். உண்மையில் பார்த்தீங்கன்னா கை உடைந்தது அப்படிங்கிறது என் நம்பிக்கையை ஒட்ட வைத்தது. கை உடைந்தாலும் நம்பிக்கை ஒட்டியது. கடைசியில் பார்த்தா கை உடைந்தது அப்படிங்கிற சாதாரண நோக்கத்திலிருந்து பார்த்தா ஒரு அமங்கலமான, தவறான, விபத்தான நிகழ்வாக எல்லோரும் நினைப்பது கூட எனக்குள் ஒரு பெரும் ஆனந்தத்தை, எல்லையில்லாத தைரியத்தை, நம்பிக்கையை வெளிப்படுத்திய மங்களமான நிகழ்வாகத்தான் முடிந்தது. சக்தி வாய்ந்த மகாருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ரஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ரஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. என்னதான் இருந்தாலும் அவர் வரம் கொடுத்திருக்காரு, பலிச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை வேற, பலிச்சிருச்சு அப்படிங்கிற அனுபவம் வேற. பலிச்சிருச்சு அப்படிங்கிற அனுபவம் மனதிற்குள் பெரிய ஆனந்தத்தை, ஆஹா என்ன அனுபவம், மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது. வாழ்க்கையை ஆழ்ந்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுமே உங்களுக்குள்ளே இருக்கின்ற உங்களுக்கே தெரியாத ஏதோ ஒரு பரிமாணத்தை தட்டி எழுப்புவதற்காக ஒலிக்கின்ற தெய்வத்தின் குரல். சிவனுக்கு மட்டுமே உரிய குணம் இந்த பக்தர்களை சோதிப்பது. ஏன்னா சிவன் மட்டும்தான் தனக்குள் உங்களையும் உங்களுக்குள் தன்னையும் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி. மற்ற தெய்வங்கள் எல்லாம் நீங்க கேட்ட வரங்களை கொடுப்பார்கள். சிவம் வரம் கேட்காத நிலையையும் சேர்த்தளிக்கும். அவர் கொடுக்கிற நிலை ரொம்ப உயர்ந்ததுங்கிறதுனால சோதனைக்கு ஆட்படுத்தி உங்களை சுத்தத்தங்கமாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் வந்து விடுகின்றது. அதனால தான் பாவம் சிவன் மட்டும் பார்த்தீங்கன்னா சிவனுடைய பொறுப்பு அதிகம். சிவத்தன்மை வெளிப்பட வேண்டும் என்றால் அங்கு நடந்திருக்க வேண்டிய தூய்மையும் அதிகம். பொறுப்பு அதிகமாவதனால் நடந்திருக்க வேண்டிய தூய்மை அதிகமாவதனால் இயற்கையிலேயே அத்வைத பாதை கடினம் என்று சாதாரண சமூக மக்கள் நினைக்க துவங்கிவிட்டார்கள்.
கடினம் என்று நினைத்தாலும் சுலபம் என்று நினைத்தாலும் அதை அடையும் வரை வாழ்க்கையின் பயணம் ஓயாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை வீணாக்கியது போதும். இளமையில் கல்வியும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் ஆற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி. புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே, தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம். இளைஞர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்திய யோக பயிற்சிகள், மனநலம் தரும் ஆன்மீக சொற்பொழிவுகள், எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம், துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கிரியை, ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள், உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள், தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் ஆற்றல், ஆனந்த யோகம். இளமையில் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு இளைஞரும் வேத சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக வளர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் ஆன்மீக கல்வி. ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன். ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஓராண்டையாவது ஆனந்த யோகத்திற்காக செலவு செய்யுங்கள். இது செலவு அல்ல, முதலீடு. நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. தொலைபேசி எண்கள் 9742 033 11 080 27202084. நந்தனாருடைய கதையிலே ஒரு அருமையான பாடல். ஐயே மெத்தக்கடினம் உமக்கடிமை, ஐயே மெத்தக்கடினம் என்று ஈசனை கண்டு நந்தனார் பாடுகின்றார். ஐயே மெத்தக்கடினம் உமக்கடிமை, ஐயே மெத்தக்கடினம். பகவான் ரமண மகரிஷி அதற்கு எதிர்பாட்டாக ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை, ஐயே அதிசுலபம் என்று பாடுகின்றார். என்னை கேட்டால் அது மெத்தக்கடினம் என்றும் நான் சொல்ல மாட்டேன், சுலபம் என்கின்ற வார்த்தையை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே அது இருப்பதனால் அதை கடினம் என்றோ சுலபம் என்றோ எவ்வாறு சொல்ல முடியும்? ஏற்கனவே இருக்கின்ற பொருள் என்பதனால் அதை கடினம் என்றோ சுலபம் என்றோ சொல்ல இயலாது. உண்மையில் நம் எல்லோருக்குள்ளும் நிரந்தரமாய் நிலை கொண்டு இருக்கின்ற சத்தியம் சிவம். இந்த மொத்த சிவராத்திரியினுடைய சிவப்பிரசாதமாக இந்த ஒரே ஒரு கருத்தை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிவ ரகசியம், தெய்வ ரகசியம், இந்த ஒரே ஒரு கருத்து, இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நாளை செய்யுங்கள். இந்த ஒரு கருத்து என்னவென்றால், வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே மங்களமானதுதான். எனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அது மங்களமானதுதான். இந்த ஒரு ரகசியத்தை உள்வாங்குங்கள்.
நாளைக்கு உட்கார்ந்து ஒரே ஒரு செயலை செய்யுங்கள். ஒரு மணி நேரம் அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை ஆராயுங்கள். நிகழும் பொழுது அது மிகப்பெரிய கொடுமைனும் அமங்கலம்னு துக்கம்னு நீங்க நினைச்சு, ஆனா அது நிகழ்ந்து ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அல்லது 1 வருடத்திற்கு பிறகு இல்லை அது நடந்தது நமக்கு நல்லதாக போனது என்று நீங்கள் உணர்ந்து கொண்ட 10 நிகழ்வையாவது எழுதுங்கள். கட்டாயமா உங்க வாழ்க்கையில எல்லாம் தேடி பார்த்தீர்களானால் இந்த மாதிரி 10 நிகழ்வாவது இருக்கும். நடக்கும் போது அது துக்கம்னு அமங்கலம்னு இறைவன் உங்களை அழிக்கின்றான்னு துக்கப்படுத்துறான்னு நீங்க நினைச்சு, ஆனா 3 மாசமோ 6 மாசமோ 1 வருடமோ 2 வருடமோ கழித்து இல்லை இல்லை அது நடந்தது நல்லதாக போனது என்று நீங்களே உங்களுக்கு உணர்ந்து கொண்ட நிகழ்வுகள் கட்டாயமா 10வது இருக்குங்கய்யா. ஆழ்ந்து உட்கார்ந்து யோசித்து உள் திரும்பி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்வுமே அந்த மாதிரி தான் புரியும். 10 நிகழ்வையாவது எழுதுங்கள். உங்களுக்கு நீங்களே அதை படித்து பாருங்கள். இதுதான் சிவப்பிரசாதத்தை ஜீரணிக்கும் முறை. சிவராத்திரி பிரசாதம் உங்களுக்கு இதுதான். இந்த ஒரு சத்தியம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் அது மங்களமே. இந்த சத்தியம் உங்களுக்கு நிலை கொண்டார் மட்டும்தான் சஞ்சித கர்மம் அறுபடும். அதுவரை சஞ்சித கர்மம் அறுபடுவதில்லை. சஞ்சிதத்திற்கு மட்டும் ஒரு குணம் உண்டு. சஞ்சித கர்மம் ராகுவின் வடிவம். ராகுனா பாம்பு. தன் நாக்குக்குள்ளே விஷத்தை வைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் விஷம் என்று சந்தேகப்படும். சஞ்சித கர்மத்திற்கு இந்த குணம் உண்டு. தனக்குள்ளே விஷத்தை வைத்திருக்கும், ஆனால் எல்லாவற்றையும் விஷம் என்று சந்தேகிக்கும். இந்த ஒரே ஒரு சிவப்பிரசாதத்தை உள்வாங்கினீர்களானால் உலகத்தின் மொத்த விஷத்தையுமே எடுத்து உங்கள் தொண்டைக்குள் வைத்திருந்தாலும் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளினால் உலகத்திற்கு நன்மையே நடக்கும். ராகு சிவமாக மாற வேண்டும் என்றால் இந்த ஒரு சத்தியம் உங்களுக்கு புரிய வேண்டும். உங்களுடைய அகங்காரத்தை சார்ந்து உங்கள் எண்ண ஓட்டம் இருக்குமானால் ராகுவாக இருப்பீர்கள். தொண்டைக்குள்ளேயே விஷம் இருக்குமானால் உலகத்தையே விஷம் என்று நினைப்பீர்கள். இந்த சிவப்பிரசாதத்தை வாங்கி இதை சார்ந்து உங்கள் மனத்தை பக்குவப்படுத்தி விடுவீர்களானால் உலகத்தின் விஷம் முழுவதையும் எடுத்து தொண்டைக்குள் அடக்கி நீலகண்டனாக மாறியிருந்தாலும் உங்களையும் உலகத்தையும் பெரும் மங்களத்தன்மையாக சிவமாக உணர்வீர்கள். உங்கள் இருப்பே உலகத்திற்கு ஆசீர்வாதம். உங்கள் இருப்பே உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். உங்கள் இருப்பே உங்களை சுற்றி இருக்கும் எல்லோருக்கும் ஆசீர்வாதம். துரதிர்ஷ்டவசமாக சில நேரத்தில் மனிதர்கள் பல ஆன்மீக கருத்துக்களை எடுத்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்து தோற்று போவதனால் ஆன்மீகத்தின் மீதே ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் குறைந்து அழிந்து விடுகின்றார்கள். அப்படி இல்லாமல் இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் உள்வாங்குங்கள். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, நூலகத்தின் அளவிற்கு கருத்துக்களை படித்து தலையில் வைத்திருப்பதை விட 5 கருத்துக்களை மட்டும் எடுத்து வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றுவது மிகப்பெரிய உத்தமமான செயல் என்று. நான் 5 கூட சொல்லவில்லை, ஒரு கருத்தைத்தான் சொல்லுகின்றேன். வாழ்வில் நடக்கின்ற எல்லாமே ஆனந்தமயமானது, மங்களத்தன்மையானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு ஆழமாக புரிய வைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் நடந்த 10 நிகழ்வுகளை எழுதி பாருங்கள். அவை ஒவ்வொன்றும் நடந்த பொழுது உங்களுக்கு இருந்த மனநிலை, புரிந்த பொழுது அது மங்களத்தன்மைதான் என்று புரிந்த பொழுது உங்களுக்கு இருக்கும் மனநிலை, இரண்டையும் உணர்ந்து பாருங்கள். இந்த உணர்வினால் ஏற்படும் தெளிவை எப்பொழுதும் வாழ்வது என்று ஸ்ரத்தையோடு முடிவெடுங்கள். இதுதான் உங்களுக்குள் நிகழும் சிவப்பிரசாதம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட
ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, பிடுதி, பெங்களூர் 9742203311 08027202084.